தமிழகத்தில் காவல்துறையினர் என்கவுண்டர் அதிகரித்துள்ளதால் இதற்கான காரணங்கள் நம்பும்படியாக இல்லை எனவும் சிபிஎம் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கந்துவட்டி ஒழிப்பு மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டில் கலந்து கொண்ட பாலகிருஷ்ணன் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த போது, தொழிலாளர்களை கடன் வலையிலிருந்து மீட்க கந்துவட்டி மைக்ரோ பைனான்ஸ் குழு கடன்கள் மற்றும் அதிக வட்டி விகிதங்களை ஆராய்ந்து முறைப்படுத்த மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். என்கவுண்டர் குறித்து காவலர்கள் கூறும் காரணங்கள் ஏற்கும் வகையில் இல்லை எனவும், மதுக்கடைகளை படிப்படியாகத்தான் மூட முடியும் எனவும் தெரிவித்தார். தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற இந்த நுண்நிதி நிறுவனங்கள் செய்யக்கூடிய அட்டகாசங்களையும், அவங்க மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு கடன் கொடுத்து கந்து வட்டியை விட கொடுமையான அளவுக்கு வட்டி வசூலிப்பது, அடியாட்களை வச்சு மிரட்டுறது, இந்த கொடுமைகள் தாங்காம பல பேர் தினம் தற்கொலை செய்து கொண்டு சாகிற நிலைமை என்பது தமிழ்நாட்டில் இருக்கு. எனவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே தமிழக அரசு அறிவித்திருக்கிற அந்த நிபந்தனைகளை செயல்படுத்துவதற்கு, மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலம் செயல்படுத்துவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த மாநாட்டின் மூலம் நாங்கள் ஒரு முக்கியமான தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறோம். காவல்துறை துப்பாக்கியால சுடுவது என்பது அதிகரிச்சுட்டே இருக்கு. இதெல்லாம் நம்ப தகுந்த மாதிரி இருக்கான்னா அந்த இதுவே நமக்கு தகுந்த மாதிரி இல்லைங்கிறது தான் நம்ம சொல்ல வேண்டியது. எனவே இந்த மாதிரி என்கவுண்டர் சாவுகள் நடவடிக்கைகள் அதிகரித்திருப்பது என்பது